கடக ராசி. இந்த கடக ராசி சந்திரனுடைய ஆதிக்கம்னு பேர். இந்த சந்திரன் ரொம்ப அற்புதமான கிரகம். ஆனால் ஒரு வளர்பிறை தேய்பிறை கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு வந்துடுறார் இல்லையா. ராசியில் குரு இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். 2ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார். சுக்கிரன் 15 நாள் சுமார் 15 நாள் நன்னாயிடுறார். கிரகங்கள் பலம் பொருந்தியதாக இருக்குது. அப்போது 2ஆம் இடத்துக்கு சூரியன் எத்தனை அனாவசியமான செலவே வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம். யாருக்கும் கடன் கொடுத்து ஏமாறாதீர்கள். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணச்சே ஒழுங்காக பண்ணுங்க. என்ன பண்ணாலும் சரி, கண் தோல் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. ஸ்கின் அலர்ஜி வரக்கூடாது. தோல் சம்மந்தமான பிரச்சனை வரக்கூடாது. இந்த தோல்றது ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை வந்தால் தீராது, அரிச்சிட்டே இருக்கும். கண் பிரச்சனை வந்தால் இது ரெண்டும் ஜாகிரதை. இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் சூரியன் பாம்போடு இருக்குச்சு. இந்த 7ஆம் இடத்துல சந்திரன் வரச்சே இல்லை சூரியனோடு சந்திரன் சேரச்சு கிரகணத்தை ஏற்படுத்தும். இது ஒரு கிரகணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆவணி மாதத்தில் பாம்போடு சூரியன் இருக்கச்சே கூட சந்திரன் சேர்ந்தாலோ இல்லை 7ஆம் இடத்துக்கு சந்திரன் போனாலோ கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் ஜாக்கிரதை. ஜாக்கிரதைன்னா என்ன அர்த்தம்? உஷாராக இருங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை.